ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத் லென்த் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மொதல் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பொசிஷன் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாத் லென்த் பார்த்தோம். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் இதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்பீட்னால் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பீடுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வெலாசிட்டியோடைய ஒரு மேக்னிடியூடு தான் ஸ்பீட். ஓகேங்களா, வெலாசிட்டியோடைய ஒரு மேக்னிடியூடு தான் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் வெலாசிட்டி ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி வந்து ஆக்சுவலாக வெக்டார் குவான்டிட்டி, ஸ்பீடுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ ஸ்கேலார் குவான்டிட்டிங்கும் போது உங்களுக்கு ஜஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும். ஆனால் வெலாசிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். அப்படிங்கும்போது அதோடைய மேக்னிடியூட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீட். இப்போ உதாரணத்துக்கு வெலாசிட்டி வந்து -5 மீட்டர்/செகண்ட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஸ்பீடு என்னன்னு கேட்டிங்கன்னா 5 தான், வெறும் 5 மட்டும் தான் எனக்கு அது ஸ்பீட். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஸ்பீடு ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு -5 மீட்டர்/செகண்ட் சொன்ன மாதிரி +5 மீட்டர்/செகண்ட் சொல்கிறேன்னே, அப்போ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ளஸ்ஸு மைனஸாக நான் கண்டுக்கிட்டதே கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு அளவு மட்டும் தான் தேவை. அந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன் எனக்கு தேவையே இல்லை. அப்போ எதுக்கு தான் உங்களுக்கு தேவை அந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வெக்டாருக்கு மட்டும் தான் தேவை, ஸ்கேலாருக்கு உங்களுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் கொடுத்துருக்கு. நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே நம்ம போயிடலாம். when an object is in motion, இட்ஸ் பொசிஷன் சேஞ்சஸ் வித் டைம். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது இல்லை மோஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய பொசிஷன் டயத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துலேருந்து அந்த இடம், அந்த இடத்துல அந்த இடம், அப்படியே டயத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஹவு ஃபாஸ்ட் இஸ் அ பொசிஷன் சேஞ்சிங் வித் டைம் அண்ட் இன் வாட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு புது குவான்டிட்டி என்ன கேட்டிங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்ல வராங்க. அது ஏன் இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி வந்துச்சு அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ற ஒரு வார்த்தை வந்துருக்குது இல்லையா, அதனால் உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஒரு 2 மார்க் கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, டிஃபைன் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி சேஞ்ச் இன் பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்பீடு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வரும். ஆனால் வெலாசிட்டி நீங்கள் எடுக்க போய் தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது வருது. நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறதுக்கு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் போய் என்ன பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தனியாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மோஷன் ஸ்ட்ரைட் லைன் NCERTன்னு கொடுத்துருப்பேன். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி கூட இருக்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சேஞ்ச் இன் பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் Δx டிவைடட் பை த டைம் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ டைம் இன்டர்வல்ஸ்னால் எவ்வளோ டைம் இன்டர்வல்ஸ் கவர் ஆகிருக்குது அதை பொறுத்து. இன் விச் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆவரேஜ் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பொதுவாக மேத்தமெட்டிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கன்னா ஆவரேஜ்னா என்னது ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் மீன் தான் உங்களுக்கு ஆவரேஜ். அப்போ நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா X-bar அப்படி தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா வெலாசிட்டின்னு இருக்குது. ஸோ வெலாசிட்டினா V. ஸோ அது ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ V-bar அப்படின்றது போடுறோம். அங்கே எப்படி X-bar போடுறோமோ அங்கே V-barன்னு போடுறோம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு பார்க்கும்போது வெலாசிட்டினா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமே வேறு ஒன்றும் இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஸோ பார்க்கும்போது X2ங்கிற ஒரு பொசிஷன், X1ங்கிற ஒரு பொசிஷன், X2ங்கிற பொசிஷன். அப்போ சேஞ்ச் இன் பொசிஷன் என்ன மீனிங், X2 - X1ங்கிற அர்த்தம். அதுமாதிரி சேஞ்ச் இன் டைம். ஸோ டைம் அதாவது X2ங்கிற டைம் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு T2 தேவைப்பட்டிருக்கு. X1ங்கிற டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது T1 தேவைப்பட்டிருக்கு. ஸோ எப்படி X2 - X1 எனக்கு வந்திருக்கோ அதுமாதிரி T2 - T1 எனக்கு வந்திருக்குது. இவ்வளோ தாங்க. ஸோ X2 - X1ங்கிற எனக்கு Δxன்னு வந்துடுது. T2 - T1ங்கிற எனக்கு என்ன வந்துடுது, Δtன்னு வந்துடுது. அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், X2 X1 அப்படிங்கிற வேறு ஒன்றுமே இல்லை, பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. அண்ட் அட் டைம் T2 and T1 ரெஸ்பெக்டிவ்லி தனித்தனி டைமில் உங்களுக்கு வந்துடுது. ஹவவர் the bar over the symbol for velocity is a standard notation to indicate average quantity. இந்த புக்கில் உங்களுக்கு அந்த பார்ன்னு கொடுத்துருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் இல்லை, பொதுவாக உங்களுக்கு ICSE சிலபஸில் பார்த்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் போர்டு சிலபஸில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அந்த பார் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஜென்ரல் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் வந்து அதுதான்.
ஓகே, அப்போ இங்கே பார்க்கும்போது எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டின்னு பாருங்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டினா உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட். ஸோ மீட்டர் பெர் செகண்ட் M/Sன்னு போடலாம், இல்லை M/s⁻⁻1 நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஓகே, அப்படி இல்லாட்டி இப்போ வந்து மீட்டர் பெர் செகண்ட் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து சிஜிஎஸ் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இது MKS யூனிட்டில் வேணும், ஐ மீன் சென்டிகிராம் செகண்ட் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மில்லி மாஸ், அதாவது மீட்டர் கிலோ செகண்ட் அந்த கன்வர்ஷனுக்கு வேணும் அப்படின்னா அதை கிலோமீட்டர் பெர் ஹவர் நீங்கள் மாற்றிக்கலாம். மீட்டர் வந்து 1000 மீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர், அதுமாதிரி 3600 செகண்ட் வந்து 1 ஹவர். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் நீங்கள் மாற்றிக்கலாம். இஸ் யூஸ் இன் எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸ். அவ்வளோதான். லைக் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு உங்களுக்கு என்னது, ஜஸ்ட் அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் கவர் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், ஸ்பீடுன்னு சொன்னேன், வெலாசிட்டின்னு சொன்னேன். ஸ்பீடுக்கு வெலாசிட்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, பட் வெலாசிட்டிங்கிறது உங்களுக்கு என்னது, வெக்டார் குவான்டிட்டி. எப்படி வெக்டார் குவான்டிட்டின்னு சொன்னேன், ஒரு ப்ளஸ் மைனஸ் ஆட் ஆனிச்சா அது வந்து உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். டிஸ்டன்ஸுங்கிறது உங்களுக்கு என்னது, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு என்னது, வெக்டார் குவான்டிட்டி. ஏன் வருது அப்படின்னா அங்கேயும் என்ன வருது, ப்ளஸ் மைனஸ்னு வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடையிலேருந்து இன்னொரு, இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 மீட்ரு, ஐ மீன் வேண்டாம், ஒரு 2 கிலோமீட்டர் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டிலேருந்து ஒரு கடைக்கு நடந்து போகிறோம், 2 கிலோமீட்டர் உங்களுக்கு டைம் எடுக்குது. அப்போ 2 கிலோமீட்டர் டைம் எடுக்குதுன்னா நான் வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் நான் சொல்லிடலாம். அதே இது நான் எவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வந்திருக்கேன். இப்போ இங்கேருந்து கடைக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர், திரும்ப அங்கேருந்து திரும்ப வர்றதுக்கு 2 கிலோமீட்டர், அப்படின்னா மொத்தத்தில் எனக்கு 4 கிலோமீட்டர் கவர் இருக்குது. இப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்டன்ஸு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி கிடையாது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 2 கிலோமீட்டர், திரும்ப அங்கேருந்து இங்கே வரதுக்கு 2 கிலோமீட்டரா. ஸோ 2 கிலோமீட்டர் மைனஸ் 2 கிலோமீட்டர், எனக்கு மொத்த கிலோமீட்டர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன், 0 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது உங்களை நான் ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். அது ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னது, டேரக்ஷனை கவர் பண்ணும். பட் டிஸ்டன்ஸுங்கிறது உங்களுக்கு டேரக்ஷனை கவர் பண்ணாது, ஒரு ஆக்சுவல் பார்த்த மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. But as explained earlier, for a motion in straight line, the directional aspect of vector can be taken as by care of plus and minus signs, and we do not have to use vector notation for velocity in this chapter. So இதில் வந்து இந்த சாப்டரில் பொறுத்த மட்டும் இந்த புக்கில் டெக்ஸ்ட் புக் கமிட்டி, அதாவது NCERT சென்ட்ரல் போர்ட் செகண்டரி எஜுகேஷன் கமிட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்களா வெளியே. வெக்டாருக்குன்னு தனி நோட்டேஷன் அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணதே கிடையாது. இப்போ V = ஒன்று +5 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லியிருக்கலாம், இல்லை V -5 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்படின்னா அது வெலாசிட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? தனியாக வெலாசிட்டிக்குன்னு ஒரு நோட்டேஷன் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். Consider the motion of a car in figure 3.3. பக்கத்தில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 3.3 உங்களுக்கு முன்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த, ஐ மீன் பொசிஷனுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இந்த டயக்ராம் பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, பார்த்துட்டோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the portion of xt graph between t = 0 and t = 8 செகண்ட். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை நீங்கள் ஃபஸ்ட் நல்லா பார்க்கணும். இந்த கிராஃபில் ஒரு சின்ன நோட் பண்ணணுன்றது நான் அன்றைக்கே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். இதில் எக்ஸுங்கிறது ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸுங்கிற ஒரு டேர்மை ஒய் ஆக்சிஸில் கொண்டு உங்களுக்கு போய் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அர்த்தம் அப்படி கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸுங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. இதில் டிஸ்டன்ஸுங்கிறோட சிம்பிள் வந்து எக்ஸு. ஸோ அதனால தான் அதை எக்ஸ் ஆஃப் மீட்டர்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து அப்படியே தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது. அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டினோட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு நொட்டேஷன் நம்ம சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எக்ஸ் ஆஃப் மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ். அது ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. அதுக்கான சிம்பிள் தான் எக்ஸு, மற்றபடி அது வந்து ஒய் ஆக்சிஸ் தான். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டைமை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எனக்கு இது ஒரு கேர்வ் போகுது, 0லேருந்து ஆரம்பிக்குது. எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4லேருந்து தான் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிக்குது, அப்புறம் 8லேருந்து கான்ஸ்டண்ட்டாக மேலே ஏற ஆரம்பிக்குது, அப்புறம் 18லேருந்து கொஞ்சம் பெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோதான். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, த போர்ஷன் ஆஃப் xt கிராஃப் பிட்வீன் t = 0 செகண்ட் அண்ட் t = 8 செகண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் ப்ளோன் அப் அண்ட் ஷோன் இன் ஃபிகர் 3.4. 0 செகண்ட்லேருந்து 8 செகண்ட் பாருங்கள். 0 செகண்ட்லேருந்து 8 செகண்ட் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 0 செகண்ட்லேருந்து 8 செகண்டில் தான் உங்களுக்கு ப்ளோன் அப், அதாவது மேலே ஏறுது. இந்த கிராஃப் வந்து மேலே ஏறுது அப்படின்றாங்க. ஆமாம், கரெக்டாக தானே இருக்குது.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், as seen from the plot the average velocity of the car between t equal to 5 second and t equal to 7 second is. அப்போ இப்படி போகுது இல்லையா இந்த இடத்துல, அதாவது t equal to 0லேருந்து 8 வரைக்கும் தானே உங்களுக்கு ப்ளோன் அப் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளாட்டை வச்சு பார்க்கும்போது இந்த பிளாட் இருக்குது இல்லையா, அந்த பிளாட்டில் என்ன, அதாவது இந்த கிராஃப் இருக்குது இல்லையா, இந்த கிராஃபில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது டைம் t ஈக்குவல் டு 5 செகண்ட்லேருந்து t ஈக்குவல் டு 7 செகண்ட் வரைக்கும் ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி உங்களுக்கு கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து x2 - x1 / t2 - t1 தானே. அப்போ அதை பாருங்கள், அதில் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூனா நீங்கள் அந்த கிராஃப்லேருந்து அவங்க அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 27.4ன்னு வந்துருக்குது. x1க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வருது நல்லா பாருங்கள், 10 தான் வந்திருக்கும். x1 வந்து உங்களுக்கு வந்து 10 வந்திருக்கும். அதாவது 0லேருந்து 50க்குள்ளே தான் உங்களுக்கு. அப்போ 27.4 - 10 வந்துருக்குது. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பை 7 - 5 போடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து சேஞ்ச் இன் டைம் தானே. ஸோ 7 - 5 ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் வருது. ஸோ 2 வந்துடுது. ஸோ 27.4 - 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 17.4ன்னு வந்துடும். 17.4 2 டிவைட் பண்ணிங்கன்னா 8.7 m/s உங்களுக்கு வந்துடுது. அவ்வளோதான். ஸோ இதான் ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட், அவ்வளோதான். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜியாமெட்ரிக்கலி திஸ் இஸ் a ஸ்லோப் ஆஃப் a ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஸ்லோப் எது? இந்த இப்போ நம்ம பார்த்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஸ்லோப் தான். ஏன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த பார்க்கறதுக்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ லைன் P1 P2 அப்படிங்கிற பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு கீழே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜியாமெட்ரிக்கல் திஸ் இஸ் ஸ்லோப் ஆஃப் a ஸ்ட்ரெயிட் லைன் P1 P2 கனெக்டிங் த இனிஷியல் பொசிஷன் P1 அண்ட் ஃபைனல் பொசிஷன் P2 ஷோன் இன் ஃபிகர் 3.4. ஸோ டயக்ராம் 3.4 பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லோப் ஆஃப் தி லைன் P1 P2. ஸோ கர்வ் கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ் உங்களுக்கு ஒரு நார்மலாக போகுது, அப்போட நோக்கி போகுது. அப்போ உங்களுக்கு 0லேருந்து ஆரம்பிக்குது, 2லேருந்து உங்களுக்கு ப்ளோன் அப் ஆகுது. ப்ளோன் அப் ஆனோடனே உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா x = 45 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மேலே ரீச் ஆகுது. இங்கே ஃபைனல் டைம் பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸ்லோப்புன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும், தமிழில் சொல்லப்போனால் சாய்வுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இதில் பார்க்கும்போது நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் கான்செப்டே உங்களுக்கு என்னது ஸ்லோப்புன்றது சேஞ்ச் இன் y கோஆர்டினேட் பை சேஞ்ச் இன் x கோஆர்டினேட் உங்களுக்கு வந்துடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இருக்க வேண்டியது இந்த இதில் பாருங்கள். அப்போது P1 P2 இருக்குதா. இப்போ P1 P2 வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கேன் பி பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, வெலாசிட்டிங்கிறது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்னது வெக்டார் குவான்டிட்டி, அவ்வளோதான். ஸோ அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இப்படி உங்களுக்கு எடுக்கிறாங்க. டிபெண்டிங் அப்பான் சைன் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் சைனை பொறுத்து உங்களுக்கு மாறும். இட் இஸ் 0. இது எப்போ உங்களுக்கு இப்போ ஒரு வேளை எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான வேல்யூ வந்து 0ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா எனக்கு என்ன மீனிங் தெரியுமா? அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபிகர் 3.5 பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல டயக்ராம் காமிக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா XT கிராஃப் ஃபார் ஆப்ஜெக்ட் மூவிங் வித் பாசிட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் வெலாசிட்டினா முதல் டயக்ராம். ஸோ உங்களுக்கு ஆரிஜின்லேருந்து மேலே நோக்கி போகுதா, ஆரிஜின்லேருந்து மேலே நோக்கி போகிறதுக்குள்ளே எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வெலாசிட்டி. எக்ஸ் இன்டர்செப்ட்லேருந்து அப்படியே உங்களுக்கு கீழே வருது பாருங்கள், அந்த எக்ஸ்லேருந்து ஒய்லேருந்து அப்படியே கீழே வருது பாருங்கள், அது வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி. ஸோ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அட் ரெஸ்ட்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக போகக்கூடியது, எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஸோ ஸ்லோப் வந்து பேரலாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா ரெஸ்ட்டு. ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ பாசிட்டிவ் வெலாசிட்டி, நெகட்டிவ் வெலாசிட்டி, ரெஸ்ட்டு. ஸோ 3 கான்செப்ட் இருக்குது. இதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இருக்குதா நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது இப்போ ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் அபோவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்வால்வ்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்க வழியா எந்த விதமான ஆக்சுவல் பார்த்துமே கொடுக்கல. ஓகேங்களா? we have seen earlier that the magnitude of displacement may be different from actual path length. actual path length உங்களுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதுனா டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு actual path length. to describe the rate of motion over actual path we introduce இன்னொரு குவான்டிட்டி என்ன கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுங்கிற குவான்டிட்டி கொண்டு வராங்க. என்ன குவான்டிட்டி? ஆவரேஜ் ஸ்பீடுங்கிற குவான்டிட்டி கொண்டு வராங்க. ஸோ அப்போ ஆக்சுவல் பார்த்து வச்சு பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு உங்களுக்கு பேசணும்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெலாசிட்டி, ஆக்சுவல் பார்த்துனா உங்களுக்கு என்ன ஸ்பீடு. ஆக்சுவல் பார்த்து இஸ் நத்திங் பட் உங்களுக்கு என்னது டிஸ்டன்ஸ். அதான் உங்களுக்கு கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டி முடிஞ்சது. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சொல்லி பாருங்கள். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ டோட்டல் பாத் லென்த், மொத்த பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் கான்செப்ட். டியூரிங் விச் த மோஷன் ஹேஸ் பின் டேக்கன் பிளேஸ். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டோட்டல் பாத் லென்த் பை டோட்டல் டைம் இன்டர்வல் உங்களுக்கு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஹாஸ் ஆப்வியஸ்லி சேம் யூனிட் அப்படின்றாங்க. சேம் யூனிட்னா உங்களுக்கு என்னது, வெலாசிட்டிக்கு என்ன யூனிட், அதான் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இருக்க போகுது. அப்போ என்ன மீட்ரு பெர் செகண்ட் தான். ஏன்னா ஜஸ்ட்டு அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இங்கே டிஸ்டன்ஸ், அதான் மீனிங், வர ஒன்றுமே இல்லை. பட் இட் டஸ் நாட் டெல் அபவுட் இன் வாட் டைரக்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங். இங்கே டைரக்ஷனை பற்றியே பேசலை, டைரக்ஷனை பற்றி இங்கே பேசப்படலை. ஜஸ்ட் உங்களுக்கு என்னது, அந்த பாத்தை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. திசையை டைரக்ஷனை பற்றி பேசலை. தட்ஸ் இட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எப்போவுமே உங்களுக்கு வந்து என்னது, பாசிட்டிவ் தான். இப்போ நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 150 கிலோமீட்டர் ஆகுது அப்படின்னா நீங்கள் 150 கிலோமீட்டர் தான் நீங்கள் சொல்லுவீங்களே. நான் இங்கேருந்து மதுரைக்கு போனேன்ப்பா, 150 கிலோமீட்டர் தான் நீங்கள் சொல்லுவீங்களே வெளியே, நான் -150 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன் அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு என்னது, ஜஸ்ட் ஒரு ஆக்சுவல் பாத்தனை எடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட டிஸ்டன்ஸ் கவர் தானே கேட்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அது என்றைக்குமே நெகட்டிவில் வராது. எப்போவுமே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எந்த ஒரு யூனிவர்சல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் வரவே வராது. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வரும், பாசிட்டிவில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தட்ஸ் இட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. இன் கான்ட்ராஸ்ட் டு த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆவரேஜ் ஸ்பீட் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இஃப் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைனுங்கும்போது சேம் டைரக்ஷன் அப்படிங்கும்போது, ஸ்ட்ரெயிட் லைனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நோக்கி போகுது, ஒரு லீனியர் மோஷனை மெயின்டைன் பண்ணுது. அப்படிங்கும்போது அண்ட் இந்த சேம் டைரக்ஷன் அப்படி இருக்கும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் பாத் லென்த். இப்போ உதாரணத்துக்கு கிராஸாக போகாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி, மேக்னிடியூடும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி, ஆக்சுவல் பார்த்தும் சரி, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும்போது தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இதுக்கான மேக்னிடியூடும் சரி, அதுக்கான மேக்னிடியூடும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த கேஸில், இன் தேட் கேஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு தி ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றாங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்குது. திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ் ஆஸ் யூ வில் see in the following example. இப்போ நான் பார்க்க போகிறது ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து எப்போவுமே ஈக்குவல் நம்ம சொல்ல முடியாது, எல்லா கேஸுமே இப்படி நடக்காது. பட் ஒரு சில கேஸில் நடக்குது. அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் இது வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொசிஷன், பாத் லென்த், டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிச்சிட்டோம். இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா பாருங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பொசிஷன் பார்த்தோம், பாத் லென்த் பார்த்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம். தனித்தனி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பொசிஷனும் பாத் லென்த் ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தனி வீடியோவில் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீடு, இது இந்த ரெண்டு கண்டென்ட்டும் உங்களுக்கு ஒரே வீடியோ தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1. இந்த கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, எப்போ உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.1 பாருங்கள். இந்த சாப்டர்லேயே கொடுக்கப்பட்ட மொதல் எக்ஸாம்பிள் இது தான். ஓகே, வாசிக்கலாம். A car is moving along a straight line, say OP in figure 3.1. இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு டயக்ராம் 3.1 தான். 3.1 எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த டயக்ராம் வச்சு நம்ம வரைய போகிறோம். இதான் உங்களுக்கு அந்த டயக்ராம் ஞாபகம் இருக்குது இல்லையா? ஓங்கிற பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்தது கியூங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட், அப்புறம் ஆறுங்கிற பாயிண்ட். ஒருத்தன் ஓலேருந்து பிக்கு போகிறான், பிலேருந்து அடுத்து கியூக்கு வரான் அப்படிங்கிற கேஸ் நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் இங்கே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, a car is moving along a straight line, say OP in figure 3.1. It moves from O to P in 18 seconds and returns from P to Q in 6 seconds. What are the average velocity and average speed of the car in going A from O to P? Second question பார்த்தீங்கன்னா from O to P and again back to Q. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓலேருந்து பிக்கு, அதுக்கப்புறம் ஓலேருந்து பிக்கு போயிட்டு திரும்ப கியூக்கு வரோம். இதுதான் கான்செப்ட். ஸோ டயக்ராம் தான் உங்களுக்கு மெயினாக வேணும். அந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற வேல்யூ என்ன பாருங்கள், 18 செகண்ட்ஸுக்கு மொத்தம் கொடுத்துருக்கோம். ஸோ டைம் வந்து உங்களுக்கு என்னது 18 செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஓலேருந்து பிக்கு போகிறதுக்கு 18 செகண்ட்ஸ் தான். அது எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஓலேருந்து பிக்கு போகிறது 18 செகண்ட்ஸ் எப்படின்னு பாருங்கள்.
மொத்தம் கொடுத்துருக்கான் ஓலேருந்து பிக்கு போகிறது 18 செகண்ட்ஸ். ஆனால் ஓலேருந்து பிக்கு போகிறதுக்கு மொத்தம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா 360 எடுக்குது. ஏன்னா ஜீரோலேருந்து அங்கே 360, அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 360 தான், அதில் உங்களுக்கு மாற்றமே இல்லை. ஏன்னா வெலாசிட்டி பற்றி பேசுகிறோம் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ப்ளஸ் 360, ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 360 பை 18 செகண்ட்ஸ். கொஸ்டினில் வேணால் அவன் 80 செகண்ட்ஸ் கொடுத்துட்டான். பட் 360 நம்ம எதை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டோம், அந்த டயக்ராம் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ 360 மீட்டர் பை 18 செகண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா 360 பை 18 20 மீட்டர் பை செகண்ட் உங்களுக்கு வந்துடுது. இது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆவரேஜ் ஸ்பீட். பாருங்கள் ஆவரேஜ் ஸ்பீடுங்க உங்களுக்கு என்னது, பாத் லென்த் பை டைம் டேக்கிள், டைம் இன்டர்வல். பாத் லென்த்னா ஆக்சுவலாக உங்களுக்கு என்னது, அதே தானே ஓலேருந்து பிக்கு போகிறது. ஏன்னா கேஎஸ்ஏ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேஎஸ்ஏக்கு தான் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், O2Bயை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 360 தான் பாத் லென்த்து. ஆனால் ஒரே சின்ன சேஞ்சு, அங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணிடாதீங்க. ப்ளஸ்னால் உங்களுக்கு எங்கே வரணும், வெலாசிட்டிக்கு மட்டும் தான் உங்களுக்கு ப்ளஸ் வரணும். மைனஸ்னாலும் உங்களுக்கு என்ன வரணும், வெலாசிட்டிக்கு மட்டும் தான் உங்களுக்கு மைனஸ் வரணும். இந்த ஆக்சுவல் பாத்துக்கு ஸ்பீடுக்கு உங்களுக்கு வரவே வராது. ப்ளஸ்ஸும் வேண்டாம், மைனஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே கண்ணை முடிட்டு போட்டுருங்க. தேவையில்லை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 360 பை 18 ஈக்குவல் டு 20 மீட்டர் பை செகண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஸ் இன் திஸ் கேஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. தஸ் இன் திஸ் கேஸ் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கா. ப்ளஸ் 20 மீட்டர் பெர் செகண்ட், இங்கே வெறுமனே 20 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் நமக்கு முக்கியமே இல்லை. அந்த 20 வந்திருக்குது இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம். ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி செகண்ட் கேஸுக்கு பார்க்குறாங்க. செகண்ட் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலேருந்து பிக்கு போகிறான், திரும்ப பிலேருந்து நேராக கியூக்கு வந்துடுறான். ஸோ டயக்ராம் பாருங்கள், ஓலேருந்து பிக்கு போகிறான்னா ஓலேருந்து பிக்கு போயிட்டு திரும்ப பிலேருந்து கியூக்கு வரான். அப்போ ஓலேருந்து பிக்கு போகிறது உங்களுக்கு 360, பிலேருந்து கியூக்கு வர்றதுக்கு ஒரு 240, ஒரு 120 டிஸ்டன்ஸு. அப்போ ஓலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஒரு 360, பிலேருந்து கியூக்கு வர்றது ஒரு 360லேருந்து 240. 360லேருந்து 240ன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு 120 தான். அப்போ ஓலேருந்து பிக்கு போகிறதுக்கு 360, 360. இந்த பிலேருந்து கியூக்கு வர்றதுக்கு ஒரு 120, 360 + 120 ஜஸ்ட்டு 360யும் 120 ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். எவ்வளோ வருது, 480 வந்துடுமா. அந்த 480 மட்டும் இங்கே போடுங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 480ங்கிறது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு தான் உங்களுக்கு வந்துருக்குது. ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குன்னா என்னங்கிறதுக்கு நான் மொதல் வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். அது வேறு ஒன்றுமே இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். இப்போது அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஓலேருந்து பாயிண்ட் பிக்கு போய் பிலேருந்து கியூக்கு வரணுமா. அது எதுக்கு அப்படி போகணும், டயக்ராம் பாருங்கள், ஓலேருந்து நேராக கியூக்கே போயிடலாம்ல, அது ரொம்ப ஈஸி தானே. ஸோ டேரெக்டாக 240 வந்துடுதா, அவ்வளோதான். ஸோ அப்போ 240 உங்களுக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஓகே, அப்போ 240 தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் பாத்துலேருந்து அப்படி கிடையாது. ஓலேருந்து பிக்கு போய் திரும்ப பிலேருந்து கியூக்கு வந்து மொத்தத்தையும் ஆட் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ 360 + 120னா 240. 480 480 பை 24 பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வந்துடுது, 20 செகண்ட் வந்துடுது. பட் மேலே பாருங்கள் 240 பை 18 + 6னா அங்கே ஒரு 24 செகண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 240 பை 24 பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் வந்துடுது. ஆனால் இங்கே ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா வெலாசிட்டி இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெலாசிட்டி இஸ் த வெக்டார் குவான்டிட்டி ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, இப்போ 2 கான்செப்ட் படி பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ அவன் சொன்ன கான்செப்ட் என்னென்னா, இது வந்து எல்லா கேஸ்லையும் ஈக்குவலாக இருக்காதுப்பா, ஒரு சில கேஸில் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா முதல்ல சொல்லிட்டான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தஸ் இன் திஸ் கேஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நாட் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஈக்குவலாக இல்லை, நம்ம பார்த்தாலே தெரியுதாங்க. 10 வந்திருக்கு, இங்கே 20 வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஹியர் இன்வால்வ்ஸ் brings about change in direction so that the path length is greater than the magnitude of displacement. இங்கே என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, பாத் லென்த்துக்கான வேல்யூ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய அளவோட பெருசாக இருக்குது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஸ்பீடு தான் வெலாசிட்டி மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியோட கிரேட்டராக இருக்கும். இந்த கான்செப்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்து இந்த கீழே எதை கொடுத்துருக்கோம், இஃப் the car in example 3.1 moves from O to P and come back to O in the same time interval, the average speed is 20 meter per second
பட் த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0 அப்படின்றான். ஏன் அப்படின்னா ஓலேருந்து பிக்கு போய் திரும்ப பிலேருந்து ஓக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஆக்சுவலாக உங்களுக்கு என்னது 0 தானே. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 360, ஆக்சுவல் பார்த்தோன்னா உங்களுக்கு 360 ப்ளஸ் 360 720ன்னு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே டேரக்ஷன் வச்சு கவர் பண்ணும். ஸோ 360 ரிட்டன் வரும்போது -360 உங்களுக்கு வந்து ஆப்போசிட் கேன்சல் ஆகிரும். ஸோ 0. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு 0. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது இப்படி நம்ம பார்க்க வருது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அதை நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மெயில் டு தி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை கேளுங்க. சிபிஎஸ்சி பசங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேலே இந்த வீடியோ அனுப்புங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.